ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்தில் கலந்துக்கிறதுக்காக கருவேப்பிலை பொடி பண்ண போகிறோம். எப்போவுமே பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணுவோம். இந்த வாட்டி பருப்பெல்லாம் எண்ணெய் விட்டு வறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். நல்லா சூப்பராக ஹெல்த்தியான இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பருப்பையும் அப்படியே மெதுவாக வறுத்து விடலாம். பருப்பு ரெண்டும் ஒரே மாதிரி வறுபடணும். பருப்பு அப்படி வறுபட்டுட்டு இருக்கும்போதே இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மல்லி கருகிராமல் பார்த்து வறுக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வித்தியாசமான கருவேப்பிலை பொடி. இப்போ பருப்பு ரெண்டும் பாதி அளவு நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். அப்படி கலர் மாறி இருக்குது தெரியுதா? இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 15லிருந்து 20 மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்ட உடனே இது கூட நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி சுத்தமாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். துளி கூட ஈரமே இருக்கக்கூடாது. நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்து இது கூட சேர்த்து இப்போ வறுத்துக்கணும். இப்போ பருப்பு ரெண்டும் நல்லா முக்கால்வாசி வறுபட்டுருச்சு பாருங்கள். கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டு சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. போதும். இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளியை சேர்த்து அதையும் லேசாக 2 பெரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி செஞ்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடவே கெடாது. சூடாக சாதத்து மேலே இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு நெய் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த கருவேப்பிலை பொடியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.